கொண்டு வர பாவகம் 7ஆம் பாவகம். அதனாலதான் இங்கே 7ஆம் பாவகத்தில் சூரியன், உச்சகதியில் இருக்கக்கூடிய சூரியன் நீசமாகிறார். அதற்கு பிறகு சூரியன் இளமை பருவம் அடைந்து, நான் சொன்னேன் அல்லவா, நீசம் என்பது வயோதிக பருவம், உச்சம் என்பது ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லியிருப்பேன். ஆரோகணம் என்பது வளர்ச்சி அடைகின்ற பாவகம், குழந்தை பருவத்திலிருந்து. அவரோகணம் என்பது முதுமையை அடைந்து சொல்கின்ற பாவகம். ஒரு உயிராகப்பட்டது முதுமை அடைந்து நீசமடைந்து இறந்த பிறகு மீண்டும் அந்த உயிருக்கு புது உடல் கிடைத்து அந்த ஆன்மா புது ஒரு தன்மையும் புது ஒரு தத்துவத்தையும் புது ஒரு பரிமாணத்தையும் அடைந்து அது வளர்ச்சி அடைகின்றது. அப்போ ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற பாவகம் 7ஆம் பாவகம். ஒரு நிலையிலிருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு தாண்ட வைக்கின்ற பாவகம் 7ஆம் பாவகம். அப்போ 7ஆம் பாவகம் என்பது கெடக்கூடாது. 7ஆம் பாவகம் என்பது கெடக்கூடாது. 7ஆம் பாவகம் கெட்டுது அப்படின்னா வாழ்க்கை எல்லா இடத்துலையும் புடுங்கிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சிவசக்தி சங்கமம் என்று சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமியை உணர்த்தக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். சூரியனுடைய ஆற்றலை பெற்றுத்தான் சந்திரன் இந்த உலகத்திற்கு எல்லா விதமான சுகத்தையும் தருகின்றது. அப்போ சிவத்தினுடைய ஆற்றலை வாங்கித்தான் அம்பிகை நமக்கு எல்லா இன்பத்தையும் தருகிறார். இங்கே சந்திரன் என்பது முழுமை அடைகின்ற பாவகம். இந்த துலாம் 7ஆம் பாவகம். சூரியன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார். சூரியன் யாரு? வருமானக்காரங்க. சூரியன் யாரு? ஆத்மகாரங்க. சூரியன் யாரு? கௌரவம். சூரியன் யாரு? புகழ். சூரியன் யாரு? தலைமை. சூரியன் யாரு? நம்மை காரகத்துவத்திடுங்க. அனைத்து சூரியனுடைய ஆற்றல் காரகத்துவத்தையும் புதுப்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற பாவம் 7ஆம் பாவம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் சொல்றத. சூரியனுடைய தன்மை அனைத்தையும் எடுங்க, காரகத்துவம் அனைத்தையும் எடுங்க. அனைத்து காரகத்துவத்தையும் புதுப்பிச்சு உங்களை அடுத்த கட்டத்துக்கு பரிமாணம் பண்ணக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். இப்ப புரியுதா சார்? வாழ்க்கை துணை 7ஆம் பாவம் சரியா அமைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு ஏன் புகழ் கிடைக்குது, ஏன் ஆயுள் வளருது, ஏன் வருமானம் வருது, ஏன் வெற்றி வருது, ஏன் கௌரவம் வருது, ஏன் தலைமை பதவிக்கு போறான்? அப்போ 7ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தா கண்ணை மூடி சொல்லுங்க, நீ ஜெயிச்சிருவ. 7ஆம் பாவகம் பலமாக முயற்சி மட்டும் செய்யும். மற்ற பாவங்கள் வலுவிழந்தாலும் 7ஆம் பாவகம் பலமா வந்து நல்ல சுபத்துவமா கொண்டுருச்சு அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய், கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். உன்னுடைய முயற்சி தான் அங்க பத்தல, உன்னுடைய முயற்சியை மட்டும் செய், நீ வெற்றி பெறுவாய். மற்ற எல்லா தடைகளையும் பல முறை போட்டியிட்டால் ஜெயிக்கலாம் சார். எல்லா பாவகங்களையும் பல முறை போட்டியிட்டு கூட ஜெயிக்கலாம். 4 தடவை தோத்துட்டோம், 5ஆவது தடவை ஜெயிச்சிடலாம், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனாலதான் சார் வாழ்க்கை துணையை நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையும் தனக்கு சமமான நபர்களுடன் பழகும் பொழுது அந்த தனக்கு சமமான நபர்கள் நான் இருக்கேன் கவலைப்படாது என்று சொல்லக்கூடிய சமமான நபர்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையும் தோத்து போனா சத்தம் இருக்கா சார்? கிடையாது சார்.
சார் நம்மோடு தொடர்ந்து என்னோடு பயணிக்கக்கூடிய இந்த ஜோதிட அன்பர்களும் என்னுடைய வாழ்க்கை துணையும் இந்த 2 உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்தால் என்னுடைய நான் அங்கே தோற்று போகிறேன் என்றால் என்னுடைய திறமை இல்லாததுக்கு காரணமா இருக்குமே தவிர மற்ற எந்த காரணம் இருக்காது. என் திறமையை வளர்த்துக்கொள்ள நான் ஜெயிக்கலாம். உண்டல்ல சார்? கண்டிப்பா சார். அப்ப நம்ம சோர்ந்து போறது எங்க? ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மன அவஸ்தையும் வீழ்ச்சியும் வருதுங்க 7ஆம் பாவத்தில் தான். பெண் மாயாசக்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் 7ஆம் பாவம் கிடக்கூடாது. மேடம் இது நம்ம அடுத்த வாரத்தில் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதாவது பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து அடுத்த வாரம் எடுக்கணும். நான் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பக்கத்துல இருந்து இது நம்முடைய, அதாவது அந்த பேர் அருமையான பேரே இருங்க, மிக முக்கியமான பாடம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். மிகப்பெரிய அற்புதமான ஒரு எங்களுடைய நூலம் இங்கே வச்சு நூல் ஒரே நிமிஷம் நூல் குருராம சுப்பையா அவர்கள் எழுதின நூல் மிக முக்கியமான நூல். திருமண பொருத்தத்துக்கு மிக பெரிய லெவல்ல பயன்படும். அது ஒரு 2 பக்கம் தான். இந்த 2 பக்கம் அவர் கொடுத்திருக்கிற விஷயம் பொக்கிசங்கள். குருராம் சுப்பையா அவர்கள் எழுதியிருக்காங்க. குருராம் சுப்பையாவை பத்தி தெரியும், நம்முடைய ஜி.கே. ஐயாவுடைய குருநாதர். அதாவது அவங்க மாதேஸ்வரன் ஐயா, நம்முடைய ஈரோடு பி.எஸ். ஐயர் அவர்கள், இவங்கெல்லாம் சென்ற நூற்றாண்டினுடைய சிம்ம கற்கள், ஜோதிடத்தினுடைய ஆய்வு மேதைகள். மூல நூல்களை கரைச்சி குடிச்சு அதை அப்படியே ஏப்ப முட்டவங்க. உண்டா இல்லையா சார்? உண்மை உண்மை. அப்படிப்பட்ட மாமேதைகளுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம வெறும் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அந்த மகா மேதைகளுடைய கருத்துக்கள் தான் மிக உயர்ந்த கருத்துக்களா இருக்கும். அதனால நம்ம அதுல சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அது நம்ம ஒரு ஈஸியா அதை நம்ம எடை போட்டக்கூடாது. புரியுதுங்களா? அதனாலதான் அதை நான் இன்னைக்கு நேரம் பத்தாது, நான் அடுத்ததுல சொல்லித்தரேன்ட்டேன். இது நம்முடைய திருமண பொருத்த நூல். அப்போ 7ஆம் பாவம் பலமாக இருக்க வேண்டும். இங்க அதுக்கு அடுத்தது புதன் குரு லக்கணத்தில் திக்பலன் பெறுகிறார்கள். நம்ம 1:30 மணிக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். லக்கணத்தில் திக்பலன் பெறுகிறார்கள், 7ஆம் இடத்தில் நிஷ்பலன் பெறுகிறார்கள். இந்த நிஷ்பலன் எதை குறிக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உயிர் காமத்தில் மயங்க மயங்க அறிவும் புத்தியும் குறைஞ்சிரும். ஒருத்தர் பாவம் செய்யற அப்படின்னா எதுன செய்யறோம்? எதன் மேல இச்சை அதிகம் ஏற்படுகிறதோ, விருப்பம் அதிகம் ஏற்படுகின்றதோ, மயக்கம் அதிகம் ஏற்படுகின்றதோ அந்த வகையில் நாம் பாவத்தை செய்யணும். 7ஆம் பாவம் எதிரான பாவம் என்றாலும் கூட நம்மிடம் இல்லாத ஒன்றை தேடித்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பயணிக்கின்றது. இருக்கிறத தேடி போகாது, இல்லாத தேடித்தான் நம்ம பயணிப்போம். இறைவனுடைய படைப்பில் பெண்ணிடத்தில் இல்லாத ஒன்றை ஆணிடத்திலும், ஆணிடத்தில் இல்லாத ஒன்றை பெண்ணிடத்திலும் படைத்து உள்ளான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண் பெண் படைப்பினுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். இந்த இரண்டும் சேர்ந்துதான் முழு வட்டம் முழுமையாகின்றது. சார், நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், பாத்தீங்களா? லக்ன பாவகத்திலிருந்து 7ஆம் பாவத்து வரைக்கும், லக்ன பாவத்திலிருந்து ஒரே நிமிஷம், லக்ன பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்து வரைக்கும் பிறப்புல ஆரம்பிச்சு திருமணம் களத்திரம், அதாவது இல்லறத்தான் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பாவத்து வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை
ஹலோ, வாங்க வாங்க. வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களை, வளர்ச்சியை கொடுக்கின்ற பாவமாக சொல்லப்படுகின்றது. இந்த 7ஆம் பாவகத்தில் யார் ஒருவர் முழுமை பெறுகின்றாரோ அவர் மட்டும்தான் 8ஆம் பாவத்திலிருந்து முக்தியை நோக்கி பயணிக்க முடியும். நீங்க அரை வட்டத்தையே காவட்டமா போட்டுட்டு, அரை வட்டத்தையே காவட்டம் போட்டுட்டு, அந்த அரை வட்டத்தையே பூர்த்தி பண்ணாம, அரை வட்டமே அந்த அரை வட்டத்தினுடைய சேஃப் இல்லாம 180 டிகிரி தொடாம, நீங்க முழு வட்டத்தை மீண்டும் எங்கிருந்து வந்தமோ சார், தத்துவம் நீங்க, அதாவதுங்க, முக்தி அப்படிங்கிறது என்ன? எங்கிருந்து வந்தமோ மீண்டும் அங்கே போய் சேருவது. உண்டா இல்லையா? சுகந்தி மேடம், உண்மை சார், உண்மை சார். हाँ जी हाँ जी हाँ जी ओम नमः शिवाय जी। எவனிடத்திலிருந்து இறைவனிடத்திலிருந்து நாம் வந்தோம், மீண்டும் இறைவனிடத்திலே போய் சேர்வது முக்தி. உண்டா இல்லைங்களா? லக்னம் என்ற இடத்துல தான் நம்முடைய பிறப்பு உருவாகுது. மீண்டும் இந்த 12ஆம் பாவத்தை தொட்டு லக்ன புள்ளியை தருவது, பரம்பொருளை சென்றடைவதுதான் முக்தி. அப்போ முதல் 6 பாவகங்கள் ஜாதருடைய வளர்ச்சியும் இன்பத்தையும் காமத்தையும் சொல்லி, இந்த 7ஆம் பாவகம் காமத்தை கொடுக்கின்ற பாவகம் மட்டுமல்ல, சிற்றின்பத்தை கொடுக்கின்ற பாவகம். இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் யார் நிறைவு பெறுகின்றானோ, இந்த 7ஆம் பாவம் 180 டிகிரி புள்ளியை கரெக்டா செங்குத்தா 0 டிகிரியில் ஆரம்பிச்சு 0 டிகிரியில் ஆரம்பிச்சு அரைவட்டமாகிய 180 டிகிரியை யார் தொடுகின்றார்களோ, அதை 180 டிகிரி யார் கரெக்டா பிடிக்கிறாங்களோ அவங்கனால மட்டும்தான் 360 டிகிரியை தொட முடியும். அதனாலதான் நம்முடைய மகான்கள் என்ன சொன்னாங்க? சிற்றின்ப வாழ்க்கை என்று சொல்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான், தெய்வத்தில் வைக்கப்படுவான். வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? சுப்பிரமணிய சார், சார், இல்ல, நம்ம நம்ம வயசுல வாழ்ந்தா தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும். ம். ஒழுங்காக வாழ்ந்தா, வயத்தில் ஒழுங்காக வாழ்ந்தா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு என்ன? சிறப்பா வாழ்ந்தாண்டா, நாங்க நீ அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, சிறப்பா வாழ்ந்துட்டேன். நல்ல வாழ்க்கை துணை, நல்ல செல்வம், பொருளாதாரம், உயர்வு, எல்லாத்துலயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். எனக்கு இங்க வேற எதுவும் நீ இல்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், தெய்வத்துள் வைக்கப்படுவான். அவன் மட்டுமே தெய்வத்துள் வைக்கப்படுவான். இதான் வள்ளுவருடைய வாக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் யாருன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடமாகிய சமூகத்தில், அதை கூட நான் அப்படியே ஜோதிடத்தில் நினைங்க, எப்படி பொருந்தது பாருங்க. மேல வாவ், ஆச்சரியம். நம்முடைய மகான்களுடைய ஜோதிடத்தை வெறும் ஜோதிடமா பார்க்காம நீங்க எப்படியே அதை தத்துவமா பார்த்து உள்ள கூடாதீங்கன்னா எல்லா விதத்திலையும் பொருந்தும். அப்போ இந்த 180 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகத்தை சரியாக தொடுகின்ற நபர்களுக்கு விருச்சிகத்திலிருந்து எதை நோக்கி போகுது சார்? மேசத்திலிருந்து கன்னி வரைக்கு ராகுவுக்கு பலம், கருணாகம் என்று சொல்லுகின்ற ராகுவுக்கு பலம். விருச்சகத்திலிருந்து மீனத்து வரைக்கும் கேது, மீனம், மீனத்து வரைக்கும் கேதுவுக்கு பலம், மீனம் சார். மீனத்து வரைக்கும் கேதுவுக்கு பலம். கேது நம்ம கைப்பிடிச்ச எதுக்கு உட்பவர்? ஆமா சார். தர்மம், தர்மம், புண்ணியம், ஞா- முக்தி, ஞானம், ஞானம். ஞானம். உங்களை பியூரிஃபை பண்ணி உங்களுடைய பாவத்தை எல்லாம் குறைச்சு உங்களை புண்ணிய வழியில கைப்பிடிச்சு கூட்டு போய் நீங்க அடுத்த பிறவிக்கே பிறந்தாலும் கூட உங்களோட உயர் பிறவியை வாங்கி தரதும், உங்களை பியூரிஃபை பண்ணி உங்களை பாவம் செய்யாம தடுத்து உங்களை ஒரு உயர் ஞானத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய பிறவியை அடுத்த தன்மைக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது கேது. அதனால இப்ப அவர் எந்த பாவத்தை செய்யக்கூடாது இல்லை. கேது அங்கே, கேது சுக்கிரன் சுக்கிரன் கெட்டு போய் சுக்கிரன் கேது சாரத்துல வந்துட்டா, ஏன் தவறான வழியில் கூட ஒருத்தர் இன்பத்தை அனுபவிக்க முடியல.
கேது ஏன் விடமாட்டேங்கிறன்னா, நீ பாவத்தை சேர்க்க கூடாதுன்னு அவரு 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 வலுவா வந்து வந்துக்கிறாரு, தடுத்தாட்கொள்ளும் தெய்வம் போல. அப்ப அந்த கேது தடுத்து இன்னும் உன்னை அடுத்த கட்டத்துல, அடுத்த பிறவியில உன்னை அடுத்த கட்டத்துக்கு அந்த பாவத்தை செய்யாம ஒரு உயர்ந்த பிறவி கொடுத்து உன்னை உயர்ந்த பிறப்பை பிறக்க வைக்கிற ஒரு கேது. இப்ப கேது நம்முடைய பரிமாணத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம இருக்கிற எல்லா விஷயத்தையும், ஏன்னா கேது மருத்துவத்துல என்ன சொல்றோம், மருந்துன்னு சொல்றோமா, மாத்திரைன்னு சொல்றோமா சார்? ஆமா சார், மருத்துவ குணம். நமக்கு ஏற்பட்டுள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடிய பாவகம், நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது கேதுவா சார்? நோய்களுக்கு மருந்து கேதுவா சார்? மூலிகை மருத்துவம் சார். ஆமா சார், முதல்ல மூலிகை மருத்துவம் தான் வந்தது, அலோபதி மறுபடியும் தான் வந்தது சார். ஆரம்ப காலத்துல மூலிகை தான் இருந்தது. ஆமா சார், ஆமா சார், அப்ப கேது மருந்தா? ஆமா சார். அப்ப நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்முடைய நோய்களை, நமக்கு ஏற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது கேது. கண்டிப்பா சார். அதுபோல நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டுள்ள கெட்டதுகளை, அதாவது என்ன சொல்றது, நம்முடைய அவயோகங்களை, நம்முடைய துர்பாக்கியங்களை, அதற்குண்டான பாவ செயல்களுடைய கர்மாக்களை அழித்து மீண்டும் நம்மை புனிதனாக்குவது கேது. நம்முடைய பிறவி நிலையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது கேது. ஆனா ராகு அப்படி இல்லை, போகத்துல விழ வச்சு அடி வாங்கி உதவாங்கி அல்லல் பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் புத்தியை கொடுக்கிறது ராகு. கேது பரஞானம், ராகு அபரஞானம். பட்டு தெளிவது ராகு, உள்ளுக்குள்ள தப்பானதுக்குள்ள போகாம முதல்லயே கையை பிடிச்சி இழுத்து கட்டி போட்டது கேது. அது சென்னாகம், இது கருணாகம். கன்னி வரல் ராகுக்கு பலம், விருச்சகத்துல இருந்து கேதுவுக்கு பலம். ஏன் இந்த துலாத்தை விட்டாங்க? யார் ஒருவன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்வது போல, யார் ஒருவன் இல்லறத்தில் முழுமை அடைகின்றானோ அவன் மட்டுமே தெய்வத்தில் வைக்கப்படும் நிலையை அடைய முடியும். வையத்தில் வாழ்வாங்கு வாழாதவன் தெய்வத்தில் வைக்கப்பட முடியாது. வீட்டுக்காரி விரட்டாங்கிறதுக்காக சாமியார போனா என்ன ஆகும்? நான் தான் காசு சொன்னே, எத்தனைட்டப்பா மலையில் கலைஞ்சு போய் எடுத்து வைக்க அந்த கதையாயிரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு வட்டத்தில் 180 டிகிரி தொடாமல், அரை வட்டம் ஆகி 180 டிகிரி தொடாமல் 360 டிகிரி தொட முடியாது, எப்படியோ அந்த வட்டம் முழுமையாகாதோ அதுபோல 180 டிகிரி, லக்ன பாவத்திற்கு 180 டிகிரி என்பது 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் பூர்த்தியாகாமல் மீண்டும் லக்ன பாவத்தை தொட முடியாது. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு போய் சேர முடியாது. நாம் எங்கிருந்து வந்தோங்கிற மூலம் பரம்பொருள், பரமாத்மா. அது பெரும் நெருப்பு, நாம் சிறு நெருப்பு. அந்த பெரும் ஜோதியில் நாம் கலக்க வேண்டும் என்றால் இல்லறமாகிய இல்லறத்தில் பூர்த்தி பண்ண மட்டும்தான் முடியும். அதனாலதான் இல்லறமே நல்லறம் என்றார்கள் பெரியவர்கள். அப்ப 7ஆம் பாவம் ஒருத்தனுக்கு கிடக்கூடாது. வாழ்க்கை துணையோடு சேர்ந்து எவன் வயிற்றில் வாழ்வாங்கு வாழ்றானோ அவன் மட்டும்தான் முக்திங்கிற பாதைக்கு கேட்டு அவனுக்கு நீக்கும். விருச்சகம் வழிவிடும். அதனால விருச்சகத்தினுடைய சின்னம் என்ன? தேல். தேலுக்கு பாத்தீங்கன்னா 2 கொடுக்கு இருக்கும். அது பாம்பன் பாலத்துக்கு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். இந்த கேட்டு நீக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? 7ஆம் இடம் ஃபில்லப் ஆகணும். இல்லைன்னா கேட்டு போட்டுரும். மீண்டும் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ 7ஆம் இடம் கெட்டால் இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல, சமூகத்தில் முன்னேறுவது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் முன்னேறுவது மட்டுமல்ல, கௌரவம் பெறுவது மட்டுமல்ல, முக்திக்கும் போக முடியாது. நான் ஏன் 7ஆம் பாவத்தை இவ்வளவு தூரம் வலியுறுத்துறேன் தெரியுதா? இது நீங்க எங்க எல்லா ஜோசியரும் 7ஆம் பாவத்தை மற்ற பாவத்துக்கு ஒரு ஒப்பான பாவம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் 7ஆம் பாவத்தை ஏன் இவ்வளவு வலியுறுத்துறேன் தெரியுதா சார், மேடம்? தெரியுதா? அது பூர்த்தி பெறாம மற்ற பாவம் போக முடியாது சார். மற்ற எதையுமே தொட முடியாது. சுந்தி மேடம் புரியுதா?
ஓம் அப்போ நம சிவாஜி. நல்லா புரியுதுங்க. அப்போ இந்த 7ஆம் பாவம் என்பது ஒரு வட்டத்தினுடைய அரைவட்டம் சொல்லக்கூடிய 180 டிகிரி தொடக்கூடிய டிகிரி. இந்த அரைவட்டமே சரியா, அரைவட்டமே போட தெரியலையா, இவங்க முழு வட்டம் போட போறான். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7ஆம் பாவத்தை ரொம்ப விரிவா எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை முடிச்சுட்டு இந்த குருராம சுப்பையா சொன்னது வந்து மிக முக்கியமான விஷயம். அதை நம்ம ஒரு 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 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணா தான் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வெறும் தாம்பத்தியம் மட்டுமல்ல, அது இனத்தை குறிக்குது. அங்க என்ன வீக் ஆனா அங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜோசியரும் தெரிஞ்சுக்கணும். பெண்ணிற்கு 7ஆம் பாவகம் மேசம் செவ்வாய், ஆணிற்கு 7ஆம் பாவகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் செவ்வாய் என்பது கெடும் பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஒரு ஜாதகத்துல கொடுத்துருது, அந்த பாதிப்புகளுக்கு தான் காரண பொறுப்பேற்காம அந்த லக்னம் பொறுப்பேற்று பழி சுமக்குது. இதெல்லாம் எதனால வருது? ஒரு ஒரு யாரா இருந்தாலும் சரி, அது கணவனா மனைவியோ யாரா இருந்தாலும் சரி. ஆனா பெரும்பகுதி இந்த பாதிப்பு கொடுக்கிற வாழ்க்கை துணையினுடைய பேர் கெடாது. பாதிப்பு அடைகின்றவருடைய பேர் தான் அதிகம் கெடும். ஏன்னா அதுதான் லக்ன பாவம். அப்போ இந்த பழியையும் சேர்த்து சுமந்து செல்கின்ற பாவம் லக்ன பாவம். அப்ப அந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது என்ன, அந்த பாதிப்பு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப புரிஞ்சுதா நான் நடத்துனது எல்லாமே? இன்னைக்கு தெரிஞ்சது புரிஞ்சுதா? ஆமா சார். சிறப்பு சார். சிறப்பு சார். ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சொல்லுங்க. சார் ஒரு சின்ன கேள்வி சார். சார் இப்போ வந்து 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், வலுவா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறீங்க. சமூகம், அந்தஸ்து, மனைவி இதெல்லாம் நல்லா கிடைக்கும்னு சொல்றீங்க சார். ம். பட் பொதுவா வந்து உபய லக்னத்துக்கு எப்படி சார்? அது 7ஆம் பாவம் சப்போஸ் வலுவா தான் பிரச்சனை ஆயிருமே சார். வெரி அதுக்கு குட். அப்ப அது எங்க இருக்கணும்? அந்த வெரி குட், வெரி குட், வெரி குட். அது சார் 7ஆம் பாகம் உபய லக்கணத்துக்கு நல்லா இருந்ததுன்னா, இப்ப ஜெயலலிதா மேடமுடைய ஜாதகத்துல மிதுன லக்கணம் 7ல குரு ஆட்சி. ஆமா சார். நம்ம நாட்டுக்கே சிஎம். ஆமா. மக்கள் அவ்வளவு உயர்த்து கொண்டு போனாங்க. அங்க 7ஆம் பாவம் வலுக்கும் போது அங்க ஒரு பாதகமும் உண்டு. ஓகே சார். அதைத்தான் நீங்க ஓகே புரிஞ்சுக்கணும். சார். அங்க ஒரு துரோகமும் உண்டு. சசிகலா ஜெயலலிதா கூட்டணி தான் மிகப்பெரிய லெவல்ல உயர்த்துச்சு. ஓகே. சசிகலா எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. கடைசியா கூட்டாளினாலே பாதகம் வந்தது. அது விதி, கர்மா. உபயலக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறானாவே 7ஆம் பாவகத்தால் ஒரு பாதகம் உண்டு என்பது எப்படி மற்றவருக்கு 7ஆம் பாவம் 6ஆம் இடத்துக்கு போனாலும் 8ஆம் இடத்துக்கு போனாலும் ஒரு தீங்கு வருதோ, அதுபோல உபயலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு 7ஆம் பாவகத்தால் ஒரு பாதகம் உண்டு என்பது கர்மா. அவங்களுக்கு 7ஆம் பாவம் கெட்டாலும் பலவீனம் தான். 7ஆம் பாவம் நல்லா இருந்தா அங்க ஒரு துரோகமும் நடக்கும். புரிஞ்சுக்கணும். அதுதான் அது பிறப்பினுடைய மூலம், கர்மா. புரியுதா சார்? அதே 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல இருந்த அம்மாவுக்கு இருந்து குரு 8ல இருந்து கூட சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா சிஎம் ஆயிருக்காது. நல்ல வாழ்க்கை துணையாகி குடும்பமாகி கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கும். 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மேசத்துல, அந்த அம்மா கல்யாணம் ஆகி குடும்பம் ஆகி குழந்தை குட்டியோட வாழ்ந்திருக்கும். அப்போ அவங்க ஒரு பாதகத்தையும் அனுபவிக்க போறோம்னு அர்த்தம். அது லக்னத்தினுடைய குற்றம், பிறப்பினுடைய கர்மா. அங்க ஒரு பாதகமும் வருதுன்னு அர்த்தம். அப்போ உபய லக்னங்களுக்கு 7ஆம் பாவம் வலுக்கும் பொழுது ஒரு பாதகத்தையும் கூட செய்யும். 7ஆம் பாவம் பலவீனாகும் பொழுது சாதாரண வாழ்க்கை கொடுத்துரும். ரொம்ப உயர்நிலைக்கு போக முடியாது. குடும்பம், குழந்தை குட்டி இப்படி வாழ்ந்துருவாங்க. புரியுதா சார்? சிறப்பு சார். சிறப்பு சார். ஆனா 7ஆம் பாவம் படுக்கிற அளவுக்கு லக்ன பாவத்துக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும்.
அந்த அம்மா பௌர்ணமி யோகத்துல பிறந்தது. லக்னமாவும் புத்திசாலித்தனமா இருந்தது. லக்னம் புத்திசாலியில சார் நம்ம என்ன நம்ம நல்ல ஒரு இதுல வந்து மேடை கிடைச்சிருச்சு. அங்க நம்ம ஆடுறோம், ஒழுங்கா ஆடணும், பரதநாட்டியம் ஆடுறோம். இங்க நல்லா கத்துட்டு போய் ஆடணும். இங்க அரைகுறையா கத்துட்டு போய் அங்க மேடையில் ஏறணும்னா என்ன ஆகும்? லக்னமாவும் வளர்த்துருக்கணும். அந்த அம்மா சிஎம் ஆச்சுக்காவும் நான் மூவி லக்னத்துல பிறந்து சிஎம் ஆக முடியாது. நமக்கு லக்னமாவை வளர்க்கணும், பௌர்ணமி யோகம் கிடைக்கணும். அதுதான். வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? சார் மிகச் சிறப்பு சார். சுகந்தி மேடம், ஓம் நம சிவாயம்ஜி. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஜி. ஏழாம் பாவம் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஏழாம் பாவத்தை தனியாக நம்ம பிஹெச்டி எடுத்து பண்ணணும். ஏழாம் பாவத்தை வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏழாம் பாவத்தை இவ்வளோ தூரம் சொல்றது அதுதான். நம்ம வரவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அதனால தான் இவ்வளோ தூரம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த ஏழாம் பாவத்தை முக்கியத்துவப்படுத்தி ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். ஏழாம் பாவம் தானே, 1-5 தானே, 1-5-9 தானே முக்கியம். இல்லை 4-7 4-7 பொருள்காரத்துவ பாவம் தானே முக்கியம், 4-10 பொருள்காரத்துவம் தானே முக்கியம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏழாம் பாவகம் என்ற 180 டிகிரி புள்ளி சரியில்லைன்னா மற்ற இருக்கிற அனைத்து பாவங்களும் செயலிழந்து விடும் என்பதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? பாலசுப்ரமணியம் சார் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுங்கய்யா. யாருக்கா சந்தேகம் இருக்கா? சரி, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பாண்டிச்சேரி அஸ்ட்ரோ சதீஷ்குமார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்கலிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் எல்லாரும் எல்லா நலங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான் பாண்டி குடும்பத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். குருவே சரணம்.